இங்க நிறுத்திடுங்க. ஏமா அழுவுற? இந்த இடத்துலதான் சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாட்டி. இறைவனுடைய படைப்புல எல்லா இடங்களுமே அற்புதமானதுதான். சில இடங்களை கோவிலாவும் சில இடங்களை சுடுகாடாவும் மாத்துனது மனுஷங்க தாமா. சிலருக்கு சில இடங்கள்ல விபத்து வரணும்னு விதிச்சிருக்குமா. நாம உள்ள போய் சாமிய கும்பிட்டுட்டு அப்படியே சித்தர் சாமி இருக்காரான்னு பார்க்கலாம் வாமா. இல்ல நீங்க இங்கே இருங்க பாட்டி, நான் போய் சித்தர் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. வாமா கற்பகம், என்ன புயல்ல சிக்கி தவிச்ச பூ மாதிரி போராடி வந்திருக்க? என்ன சாமி எதையுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே? நீங்க தானே சொன்னீங்க என் குழந்தைக்கு ஆயுள் கண்டு இருக்குன்னு, உயிருக்கு ஆபத்துன்னு. நீங்க சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு ஆபத்து வந்துடுச்சு சாமி. நான் தான் கர்ம வினை நல்லதோ கெட்டதோ வந்தே தீரும். அத கடவுளே இருந்தாலும் தடுக்க முடியாது, மனுஷனால எப்படி தடுக்க முடியும்னு சொன்னேனேம்மா. நீங்க சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு பெரிய விபத்து நடந்து போச்சு சாமி. நான் எவ்வளவோ ஜாகிரதையா பாத்துக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே இந்த சாதாரண மனுஷியால இந்த விபத்தை தடுக்க முடியல சாமி. இப்ப என் மக சிவா அவனோட கண்ணு ரெண்டும் பாதிக்கப்பட்ட நிலைமையில ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சாமி. சிவா உங்க அம்மாவை பார்த்துட்டு ஓடுறப்பதான் இந்த விபத்து நடந்ததால இப்பவும் சிவா வலிய மீறி அம்மா அம்மான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் பெத்திருந்தாலும் அவனை காப்பாத்த முடியலங்கிற வேதனையில பெந்து சாகுறேன் சாமி. நான் என் மகனை காப்பாத்தி ஆகணும் சாமி. அக்கா திரும்ப வரும்போது நான் அவனை அவங்க பழைய சிவாவா ஒப்படைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வழிய சொல்லுங்க சாமி. என்ன செஞ்சா என் மகன் பழையபடி ஆவான்? சொல்லுங்க சாமி, நான் என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க. அவன் பாலாதிருஷ்டத்துல இருக்கான்னு அவன் கிரக நிலைய நான் ஞான திசையில பார்த்து சொன்னேன். அப்ப இதுலேருந்து மீள என்ன பரிகாரம்னு நீயும் கேட்கல, நானும் சொல்லல. இததான் கெடுதல் வர்றப்ப நல்லது தோணாதுன்னு சொல்றது. அழிவு முதல்ல அறிவைத்தான் அழிக்கும், அப்புறம்தான் மனுஷனை அழிக்கும். சரி வீடு, நடந்த பிறகு நாராயணா நாராயணான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமா சாமி, இப்ப என் மகன் எனக்கு ஆரோக்கியமா திரும்ப வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கற்பகம், நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்யறியா? சொல்லுங்க சாமி. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும்
நான் செய்யறேன். சோழாவரத்தை தாண்டி ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க 1300 வருஷத்துக்கு பழமையான சிவசூரியன் கோயில் ஒண்ணு இருக்கு. அது அந்த சூரியனே பாவத்தை போக்கிக்க தன்னோட கையால சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச இடம். அதுக்கு பின்னாடி சூரியனார் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பார்வதி அம்மன் சிலை இருக்கு. நீ அங்க போய் அந்த அம்மனுக்கு பரிகாரத்தை பண்ணணும். குளிச்சு மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு பயபக்தியா செய்யணும். அங்க கோவில் குருக்கள் உங்ககிட்ட கொடுக்கிற மண் விளக்க அணையாதபடி கையில ஏந்திக்கிட்டு அடி பிரதட்சணமா பிரகாரத்தை சுத்தி வந்து அந்த விளக்க அம்மன் பாதத்துல வைக்கணும். அம்மன் பிரசாதமா குருக்கள் உங்ககிட்ட கொடுக்கிற சங்கு தீர்த்தத்தையும் நாகலிங்க பூவையும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை குழந்தைக்கு குடிக்க கொடுத்துட்டு அந்த பூவை பாதிக்கப்பட்ட அவனோட கண்ணுல ஒத்தி எடுக்கணும். இத நீ சூரிய அஸ்தமனத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். செய்யறேன் சாமி, கண்டிப்பா செய்யறேன். இப்பவே போய் செய்யறேன். இதுல எத்தனையோ இடையூறுகள் வரும். எல்லாத்தையும் மீறி அத அஸ்தமனத்துக்குள்ள நீ செய்யணும். அப்படி செஞ்சாதான் உன் குழந்தையோட பாவத்துக்கு பரிகாரமும் அவனுக்கு பார்வையும் கிடைக்கும். மறந்துடாத. எனக்கு என் சிவா வேணும் சாமி. என் உயிரை போனாலும் நான் இதை நிறைவேற்றுவேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமா நடக்கும். போயிட்டு வா. போயிட்டு வரேன். டோமெக்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வழங்கும்